ஓம் ஸ்ரீ லட்சுமி நாராயணாய. 2026ஆம் ஆண்டு கடகம் ராசிக்கான குரு பயிற்சியின் பலன்கள். மன வலிமையும் கற்பனை சக்தியும் கொண்ட கடகராசிக்காரர்களே, இந்த 2026இல் மிதுனம் ராசியிலிருந்து கடகம் ராசிக்கு குரு பகவான் பயிற்சியாகி உச்சநிலையை அடைகின்றார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகப்படியான பொறுப்புணர்வையும் சுறுசுறுப்பையும் குரு பகவான் ஏற்படுத்துவார். 5, 7, 9ஆம் பாவங்களை குரு பகவான் பார்க்க இருப்பதால் நிறைய இளம் வயதினருக்கு மனதிற்கு பிடித்தமான திருமண வரன் கிடைக்கும். சிலருக்கு காதலில் வெற்றியாகி திருமணத்தில் முடியும். பொதுவாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த 2026இல் பூர்வீக விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி அதனுடைய நிலைமை சரியாகும். செய்யக்கூடிய தொழில் கண்டிப்பாக மேம்படும். அதனால் நீங்கள் தைரியமாக முதலீடுகளை செய்யலாம். சில கடகராசிக்காரர்களுக்கு புதிய வேலையும் கிடைக்கும். 2026இல் பின்பகுதியில் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அந்த ஒரு 3-4 மாதங்கள் நீங்கள் ரொம்ப பிஸியாகவே இருப்பீங்க. உங்களுக்கு டைமே பத்தாதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்களை குரு பகவான் பிஸியாக வச்சுருப்பார். இந்த 2026இல் பழனி பாலதண்டாயுதபாணியையும் அல்லது திருச்செந்தூர் முருகப்பெருமானையோ சென்று நீங்கள் தரிசித்து வந்தால் கடகராசிக்காரர்களுக்கு வாழ்வில் உள்ள தடங்கள் அனைத்தும் நீங்கி சுபிட்சம் ஏற்படும் என்று உறுதியாக சொல்லலாம். உங்களுடைய முகத்தில் தேஜஸ், அதாவது முகப்பொலிவு, வசீகரம் அதிகரிக்கும். இருப்பினும் இந்த 2026ஆம் ஆண்டில் குரு பகவான் உங்கள் ஜென்மத்துக்கு வரார், ஜென்ம ராசிக்கு வரார். ஸோ அந்த காலகட்டத்தில் உங்கள் உடல்நிலையில் ரொம்ப டயர்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அடிக்கடி ரொம்ப டல்லாக ஃபீல் பண்ணுவீங்க. எதையோ நினச்சி போர் அடிக்குது அப்படின்னு போரிங்காக ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் அடிக்கடி நீராகாரம், இளநீர், ஃப்ரூட் ஜூஸு இதெல்லாம் நீங்கள் குடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இந்த 2026இல் பின்பகுதியில் நிறைய கடகராசிக்காரர்களுக்கு புதிய புதிய நண்பர்கள், புதிய புதிய மனிதர்கள் அல்லது புதிய புதிய வாடிக்கையாளர்கள் கூட உங்களுக்கு அறிமுகமாவாங்க. உங்களோட தொழிலையும் முன்னேற்றம் ஏற்படும். செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் வெற்றியாகும். நீண்ட தூரம் பயணிக்கும் வாய்ப்பு இந்த கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். அதனால் இந்த கோச்சார குருவானவர் உங்களுடைய சந்திரன் மேலேயே பயணம் பண்ணுறதுனால தாயாரின் உடல்நிலையில் மட்டும் கவனம் செலுத்துங்க. அவங்களுக்கு தேவையான உணவு கரெக்டாக கிடைக்குதா, சத்தான ஆகாரம் கிடைக்குதான்னு கவனமாக பார்த்துக்குங்க. பொதுவாக இந்த வருஷம் நீங்களும் சரி, உங்கள் தாயார் நிலைமையும் சரி, கொலஸ்ட்ரால் நிறைந்த உணவுகளை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. அதாவது கொழுப்பு நிறைந்த உணவுகளை எடுக்க வேண்டாம். மட்டன் அதிகமாக சாப்பிட வேண்டாம் என்று சொல்லலாம். மொத்தத்தில் இந்த 2026இல் கடகராசிக்காரர்களுக்கு புதிய அப்டேட் கண்டிப்பாக கிடைக்கும். வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் குரு பகவான் அப்டேட் பண்ணிட்டு தான் போவார், நெகட்டிவ் பண்ண மாட்டார். நீங்கள் ஒவ்வொரு செயல்லையுமே பாசிட்டிவாக நினச்சி பாசிட்டிவாக செயல்படுங்க. உங்கள் ராசிக்கு கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறது இந்த ஒரு வருஷத்துக்கு ரொம்ப நல்லது. நான் சொன்னது போல் பழனி போங்க, பழனி போக முடியாதவங்க திருச்செந்தூர் போங்க. ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? இதனால் இந்த ஒரு வாய்ப்பை குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க. நன்றி. ஸ்ரீ லட்சுமி நாராயணன் ஜோதிட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாங்க. தொடர்ச்சியாக நான் உங்களுக்காக வீடியோ போடுறேன். நன்றி. ஓம் ஸ்ரீ லட்சுமி நாராயணாய.